Hi friends, welcome to DD Study Vlogs. இன்னைக்கு வந்து 8 hour study challenge day 21, 22 அதாவது இன்னைக்கும் நாளைக்குரிய போர்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 20 நாள் முடிச்சிருக்கோம். என்னென்ன போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஜென்ரல் தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 6th to 12th வந்து தமிழ் முடிச்சிட்டோம். ஸோ புக் வைஸ் முடிச்சதுனால யூனிட் வைஸ் வந்து நீங்கள் ஏதோ வீடியோ பார்த்தோ இல்லை எந்த சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து யூனிட் வைஸ் ரிவிஷனுக்கு எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அகாடமி வந்து இப்போ ரீசெண்டாக டெய்லி வந்து வீடியோ போடுறாங்க. ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அகாடமி இல்லை எந்த சேனல் வீடியோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டு ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி 2 நாளைக்கு 2 டெய்லி வந்து தமிழுக்கு நைட் டைம், அதாவது நீங்கள் மார்னிங்கு ஆஃப்டர்நூன் டைமில் ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு ஜிஎஸ்ஐயும் மேக்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு 7 to 9 அந்த மாதிரி டைமில் வேணால் நீங்கள் தமிழுக்கு டைம் ஒதுக்கி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படித்தாலே போதுங்க. அந்தளவுக்கு தான் வந்து தமிழில் கண்டென்ட் இருக்குது. ஸோ புக் வைஸ் படித்து முடிச்சாச்சு நம்ம. ஸோ யூனிட் வைஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் யூனிட் வைஸ் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். டெஸ்ட்டும் வந்து நிறையா போட்டு பார்க்கணும். தமிழுக்கு ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ டெய்லி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் தமிழுக்காக ஒதுக்குங்க. ஜிஎஸ்ல நிறைய கண்டென்ட் இருக்குது நம்ம படிக்க வேண்டியது. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து நம்ம அதிக டைம் ஒதுக்கணும். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்கு படிக்கிற வேண்டிய டைம் அதிகமாக நம்ம போடும். ஸோ முன்னாடிலாம் நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறோம்னா அதில் 4 மணி நேரம் தமிழ் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 6th to 12th வரைக்கும் அட்டை டு அட்டை நியூ சமச்சீர் கல்வி படிக்கணும். அதே மாதிரி 6th to 10th ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கு படிக்கணும். பொது தமிழ், சிறப்பு தமிழ் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பரும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடி படித்த மெத்தட் வேறு. இப்போ வந்து கொஷின் பேப்பரே சிலபஸே கொஞ்சம் மாற்றிட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிற டைமிங்கையும் மாற்றிக்கணும். ஸோ நம்ம வந்து மேக்ஸுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தமிழுக்கு வந்து டெய்லி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், அதுவும் நீங்கள் ஜிஎஸும் மேக்ஸும் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தமிழ் எடுத்து படிங்க. டெய்லி வந்து தமிழும் டச் பண்ணியிருக்கணும், மேக்ஸும் டச் பண்ணியிருக்கணும், ஜிஎஸும் டச் பண்ணியிருக்கணும். அதில் வந்து தமிழுக்கான டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். ஆப்டிடியூடில் வந்து 6th 7th மென்ஸ்ட்ரேஷன் டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து 8th 9th ஸ்கூல் புக் சம்ஸு, ப்ரீவியஸ் இயர் சம்ஸு பார்த்துருங்க. ரீசனிங்கில் 300 சம் சீரிஸ் பார்த்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அது 2 இன்றைக்கி பார்த்துருங்க. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்கனாமிக்ஸில் 12th எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி படிக்க போகிறோம். 2 லெசன்ஸு ஆல்ரெடி வந்து 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஒரு 6 லெசன் தான் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால நம்ம வந்து எல்லா லெசனையுமே ஜஸ்ட் ரீட் பண்ணி புக் பேக் கொன்வேர்டு பாக்ஸ் மட்டுமாச்சுமே நம்ம நல்லா பார்த்துருக்கணும். அதே மாதிரி முக்கியமான லெசன்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கணும். 2018-19 அந்த டைம்லலாம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணவங்ககிட்ட கேட்டப்போ அப்போலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6th to 10th, அதாவது என்னோட சிஸ்டரும் 2019 கிளியர் பண்ணி போனவங்க தான். அவங்கெல்லாம் வந்து என்ன படித்தேன், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th to 10th தமிழ் நாங்கள் தரவாக இருப்போம். அதே மாதிரி 6th to 10th ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா தரவாக இருப்போம். +1 +2 நாங்கள் அவ்வளோவா டச் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனில் பாக்ஸு, புக் பேக் ஒன்வேர்டு இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி தான் சொன்னாங்க. அடுத்தடுத்து காம்படிஷன் அதிகமாக நம்ம 11th 12th இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே மாதிரி 11th 12th தமிழும் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ தமிழுக்கு மட்டும் போர்ஷன் மாறி இருக்குது. ஜிஎஸ்லையும் வந்து மார்க் ஸ்ப்ளிட் அப் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. யூனிட் 9 இந்த மாதிரி நம்ம டச் பண்ணாத டாபிக்ஸுக்கெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 11th 12th வந்து சுத்தமாக டச் பண்ணாமல் போயிடாதீங்க. நம்ம பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் 11th 12th கண்டிப்பாக படிச்சே தான் ஆகணும். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கூட சேர்த்தே 10 மார்க் தான். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 மார்க் வரலாம், ஐஎன்எம்லேருந்து 5 மார்க் வரலாம். ஸோ மார்க் வெயிட்டேஜ் படிங்க. +1 +2 சுத்தமாக டச் பண்ணாமல் 10th வரைக்கும் மட்டும் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. தயவு செஞ்சு 11th 12th எக்கனாமிக்ஸு பாலிட்டி கம்பல்சரி படிச்சிருங்க. 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய வருவாய், அதாவது நாட்டு வருமானம் அந்த பாடம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு, வங்கியியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பணவியல் பொருளியல் அந்த லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், நிதி பொருளியல், அதுக்கப்புறம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், ஒரு 6லேருந்து 7 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் கூட ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பேக் ஒன்வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் புக் பேக் ஒன்வேர்டு பார்த்துருங்க. இம்பார்ட்டன்ட் பாக்ஸு அந்த மாதிரி இருந்தால் பார்த்துருங்க. முக்கியமாக சொன்னால் இந்த 6 லெசன் 7 லெசனை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் நம்ம கண்டிப்பாக 11th 12th படித்து தான் ஆகணும். 11th இருக்க அந்த 5 லெசனும் 12th இருக்க இந்த 6 லெசனும் ரொம்ப முக்கியம்.
அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சொல்கிறதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாலிட்டியில் வந்துட்டு 7th 2 டேர்ம் முடிச்சிருந்தோம். 3rd டேர்மில் வந்துட்டு பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஸோ குட்டி குட்டி லெசன்ஸ் தான், இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2 நாளுக்குரிய போர்ஷன் தான், ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருந்தால் மட்டும் 5 அதிகாரம், திருக்குறள் ஆல்ரெடி 5 அதிகாரம் படிச்சிருந்தோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 அதிகாரத்துக்குரிய திருக்குறள் 50 திருக்குறளை படித்து அதுக்கான பொருள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள், அறிஞர் பொருட்கள் இதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான போர்ஷன்ஸ், இன்றைக்கும் நாளைக்குமான போர்ஷன்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்ற கமெண்ட்டை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக யாருமே வந்து படிக்கிறீங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றது எதுவுமே சொல்லலை. ஸோ சிலபஸில் வந்து ஒரு நம்ம 50% கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஏன்னா தமிழ் முடிச்சிட்டோம், மேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வரோம் டாபிக் வைஸாக. ஸோ மென்சுரேஷன் முடிச்சுட்டா ஆப்டிடியூட் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், 300 சம் சீரிஸ் பாருங்கள். அது போக பெஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஜிஎஸும் நம்ம ஒரு பாதி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்கிறத அன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 50% ஆஃப் த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.